வள்ளலார் பெருவழி நிலத்தில் முதியோர் இல்லம், சித்த மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடரலாம் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிராகவும் ஆதரவாகவும் தொடரப்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் அமர்வில் விசாரணை நடைபெற்றது. வள்ளலார் தெய்வ நிலையத்திற்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலத்திற்கு உரிமை கோரும் 269 பேரின் விவரங்கள் மாவட்ட ஆட்சியர் சார்பில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 269 பேரையும் வழக்கில் எதிர் மனுதாரர்களாக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் அரசின் அனுமதியில்லாமல் வள்ளலார் தெய்வ நிலையத்திற்கு சொந்தமான நிலங்களை தனிநபர்களுக்கு விற்பனை செய்த கோயில் அறங்காவலர்கள், ஊழியர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். அப்போது அறநிலையத்துறை தரப்பில் பெருவழி அமைந்துள்ள இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள 10.44 ஏக்கர் நிலத்தில் 4040 சதுர மீட்டர் பரப்பில் முதியோர் இல்லம், சித்த மருத்துவமனை, விடுதிகள் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது குறுக்கிட்ட நீதிபதிகள், கோயில் நிலம் ஆக்கிரமிப்பை அகற்ற எந்த மக்கள் இயக்கத்தையும் மனுதாரர்கள் ஏன் அணுகவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து வள்ளலார் பெருவழி நிலத்தில் முதியோர் இல்லம், சித்த மருத்துவமனை உள்ளிட்ட கட்டுமான பணிகளை அக்டோபர் 2வது வாரத்தில் துவங்க அறநிலையத்துறைக்கு அனுமதி அளித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.